வணக்கம் மகாஜனங்களே, இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகிறதுலேருந்து நைட்டு தூங்க போகும்போது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கடைசியாக ஒரு தாலாட்டா கேட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கூடவே இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது மொபைல் ஃபோன்ஸ் தான். ஆனால் அது கூடவே இருக்க ப்ரைவேட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது நம்ம ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இயர்ஃபோன்ஸ் தான். செம்ம போர் அடிக்கும்போது நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுலேருந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணுற வரைக்கும் இவர் பண்ணுற உதவியை பாராட்ட வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு டெக்னாலஜி கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இவர். ஆனால் நம்ம டெக்னாலஜி கொடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு மறுபக்கம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சுகமான அட்வான்டேஜ் பக்கத்துலேயே வாழ்ந்து பழகிட்ட நம்மளுக்கு அதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜை சொன்னாலும் அதை முழுமையாக தவிர்க்க முடியாது. அப்படியே தவிர்க்க சொன்னாலும் அவங்கள நம்ம முட்டாளுன்னு தான் சொல்வோம். முழுமையாக தவிர்க்க முடியாட்டியும் அதிலிருந்து வர பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும்ல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இயர்ஃபோன்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறனால என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்க முடியும், எந்தெந்த இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், வயர்லெஸ் நல்லதா வயர்டு நல்லதா, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மெக்கானிக்கல் சவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆன பிறகு தான் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணும்போது இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக பாஸ் ஆகி ஸ்பீக்கருக்கு இடத்துல தான் இந்த மெக்கானிக்கல் சவுண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வர ரேடியேஷன் ப்ளஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது வர வைப்ரேஷன், இது ரெண்டுமே நம்ம இயர் ட்ரம்ஸை ரொம்பவே பாதிக்கும். இதை அதிகமாக பயன்படுத்தினோம்னா 60% வரை நம்ம காது கேட்காம போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தணும்? ஜெனரிக் இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தவே கூடாது. ஆமாம், ஜெனரிக் இயர்ஃபோன்ஸ் தான் என்ன? எந்த பிராண்டடும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்கிற இயர்ஃபோன்ஸ் தான் ஜெனரிக் இயர்ஃபோன்ஸ். இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்ம ஊர் ஹோல்சேலர்ஸ் கேட்குற விலைக்கு வெளிநாட்டிலேருந்து, முக்கியமாக சைனாலேருந்து தயாரித்து தராங்க. ஆனால் ஒரு நல்ல இயர்ஃபோனுக்கு அடிப்படையாக தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அவங்க பின்பற்றுறது கிடையாது. டெசிமல்ஸ், ஃப்ரீக்வன்சி, அதில் பயன்படுத்துகிற காப்பர் வயர், இதெல்லாம் சில குறிப்புகளோடு தான் இருக்கணும். ஆனால் அதை எதையுமே பின்பற்றாமல் குறைவான விலையை மட்டுமே நோக்கமாக வச்சு குடிசை தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. நாம் 100 ரூபா போட்டு வாங்குகிற இயர்ஃபோன் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற விலை வெறும் 5லேருந்து 7 ரூபா தான். அடுத்து இயர்ஃபோன்ஸ்னால் வர பாதிப்பை எப்படி குறைக்கிறது? ஃபர்ஸ்ட், ரைட் அண்ட் லெஃப்ட் பட்ஸை மாற்றாமல் பயன்படுத்துங்க. அடுத்து உங்கள் இயர்ஃபோன்ஸை மற்றவங்கள்ட்டையோ இல்லை மற்றவங்க இயர்ஃபோன்ஸை நீங்களோ பயன்படுத்தாதீங்க. அடுத்து கம்மியான விலையில் தரமான பொருளாக இல்லையான்னு விசாரிக்காமல் வாங்கிட்டு அதை விட டபுளாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கார்டு கொடுக்குறத விட வாங்கும்போதே நல்ல ப்ராடக்டாக வாங்கலாம். கடைசியாக பெஸ்ட்டு டிப்னா, தேவையில்லாத நேரத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறத விட சிறந்தது எதுவுமே இல்லை. நம்மள நிறையா பேர்த்துக்கு இருக்க சந்தேகம், வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் பயன்படுத்தலாமா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வயர்டு இயர்ஃபோன்ஸோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு. இதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டெலிஃபோனுக்கும் மொபைல் ஃபோன்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் தான் வயர்டு இயர்ஃபோன்ஸ்க்கும் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்க்கும். என்னன்னா புதுசாக வந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சுகத்தை தந்தாலும் எப்பயுமே சுபத்தை தர்றது பழசு தான். ஸோ வயர்டு இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ரேடியேஷன்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ரெண்டையுமே அதிகமாக தான் க்ரியேட் பண்ணும். அதனால அதோட பாதிப்பும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் சப்போர்ட்டை பெரிய தம்ஸ்அப்பாக கொடுத்து லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்தென திரும்புவோம், மனிதனையும் மனிதத்தையும் மீட்போம். நன்றி.